சார் வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க? சார் திருவள்ளூர் மாவட்டம். ம். என்னுடைய பேர் ஹரி சார். சரி. நான் ஒரு சமூக ஆர்வலராக இருக்கேன். சரி, ஓகே. என்ன பிரச்சனை எங்க சம்பந்தமா பேசுறீங்க இப்ப? எங்க பகுதி திண்ணனூர் நகராட்சியில ஒரு 5 வணிக வளாக கட்டிடங்களுக்கு சட்டவிரோதமா கட்டிட அனுமதி முன்னாள் நகரமைப்பு ஆய்வாளர் விஜயா என்பவர் மற்றும் முன்னாள் ஆணையர் அருள் என்பவர் சட்டத்தில் விரோதமாக அப்ரூவல் அனுமதி வழங்கியுள்ளார்கள் சார். கட்டடம் தொடங்கும் போதே அனுமதி கொடுக்கலையா? இல்லை சார், இல்லை சார். ஒரு கட்டணம் பார்த்தீங்கன்னா கட்டத்துக்கு முன்னாடி தான் நகராட்சியில் அனுமதி வாங்கணும். இதுதான் விதி, சட்டம். இந்த சட்டம் அனைவருக்கும் பொருந்தும். ஆனால் இந்த வணிக வளாகம் கட்டடம் பெரிய முதலாளி தொழிலதிபருக்கு கட்டடம் கட்டி முடிச்ச பிறகு அனுமதி கொடுத்துருக்காங்க. இது சென்னை சிஎம்டி விதிமுறைப்படி சட்டப்படி தவறு சார். ஒரு கட்டிடம் ரயில்வே பக்கத்துல கட்டப்பட்டு இருக்கு. அந்த கட்டடத்துக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இது எந்த சட்டமன்ற தொகுதி வருது? ஆவடி சட்டமன்ற தொகுதி சார். யாரு சட்டமன்ற உறுப்பினர்? அங்க பாத்தீங்கன்னா அமைச்சர் சார். அமைச்சர் இது நகராட்சியில வருதா மாநகராட்சியில வருதா? நகராட்சியில வருது சார். இது திண்ணனூரா? ஆமா ஆமா சார், ஆமா சார். அதான் நகராட்சி ஆணையருக்கு தெரியுமா? இப்ப தற்போது உள்ள ஆணையருக்கு தெரியும் சார். கீர்த்தனா அவங்க பேரு தெரியும். அவங்க கிட்ட புகார் கொடுத்து அவங்க என்ன பண்றாங்க, அங்க இருக்க சில அங்கங்க தாக்கப்பட்டு வராங்கல்ல சார் இப்ப சமீபத்துல, அது போல ஒரு 2-3 பேர்கிட்ட சொல்றாங்க. இவங்களே புகார் கொடுக்க போனா கீர்த்தனான்ற கமிஷனர் கிட்ட சொன்னா அவங்க என்ன பண்றாங்க, அங்க இருக்க ஒரு சமூக விரோதி கிட்ட இவன் தான் பிரச்சனை பண்றான் சொல்லிட்டு சொல்லி அடிக்க வைக்க. அதாவது புதுக்கோட்டையில ஜெகபர் அலி கனிமவளத்துறைக்கு எதிராக சட்டவிரோத செயல் நடக்கும்போது மனு கொடுக்கும்போது இவர் தான் மனு கொடுத்தாருன்னு கல்குவாரி ஓனர்ட்டே போட்டு விட்டது மாதிரி. ஆமா ஆமா சார். அது இல்லாம எங்க வேணாலும் புகார் சொல்லு. திருவள்ளூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு துறையே என் கையில தான். ஓஹோ. ஆலந்தூர்ல இருக்க லஞ்ச ஒழிப்பு துறையே என் கையில தான். அவங்க கையில? ஆமா, என்ன எதுவும் செய்ய முடியாது. இவங்க யார் சொல்றது, கீர்த்தனாங்கிறாங்களா? ஆமா ஆமா சார், ஆமா சார். இவங்களை எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்ற விஷயம் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் தெரியுமா? நீ எங்க புகார் தெரிவிச்சாலும் புகார் நான் தான் விசாரிக்கணும். இல்ல, நேரு இருக்கால நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர், அவர்கிட்ட போனாலும் இங்கதான் வருமாமனு. ஆமா ஆமா சார், ஆமா சார். அவருக்கும் பயப்பட மாட்டாங்க? அவங்களுக்கும் பயப்பட மாட்டாங்க தான். இந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா அவருக்கும் பயப்பட மாட்டாங்க தான். இல்ல, நேருக்கும் பயப்பட மாட்டாங்க. ஆமா ஆமா சார், ஆமா சார். ஓஹோ. அவங்க இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தாங்க கீர்த்தனா? அவங்க இப்பதான் டிஎன்பிசில எக்ஸாம் எழுதி ஓஹோ இப்பதான் ஆயிருக்காங்க. இன்னும் 2 வருஷம் பொறுத்து தான் அவங்க நிரந்தர பணியாளரா அவங்க. நிரந்தர ஆணையர் 2 வருஷம் ஆகும். ஆமா சார். பொதுமக்கள் இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படி இவ்வளவு நுணுக்கம் தெரியுது அவங்களுக்கு? யாரும் சொல்லி கொடுக்குறாங்களா? இதுக்கு முன்னாடி இந்த அதிகாரிகளுக்கு மாதிரி ஏதாவது ஏஜென்ட் இருக்கா? இருக்காங்க சார். ஏஜென்ட் வச்சுதான் எல்லாமே பண்றாங்க சார் அங்க. சரி. ஒரு பொறியாளர் பிரிவுல ஒரு டெண்டர் விடுறாங்கன்னா ஒரு ஏஜென்ட்டை வச்சுக்கிறாங்க. அந்த ஏஜென்ட் மூலியமா தான் எல்லாமே. ஆமா, இத்தனை சதவீதம். அது போலதான் அங்க நடக்குது. இது போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூந்தமல்லி நகராட்சி எடுத்துங்க. பூந்தமல்லி நகராட்சியில ஒரு வருஷமா எந்த பில்டிங் நோட்டீஸே அனுமதி வழங்கல சார். சட்டப்படி பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா முறைப்படி நோட்டீஸ் கொடுக்கணும். இதுதான் கட்டிட விதிமீறல் சம்பவங்கள் நகராட்சியில. இந்த என்ன நகராட்சி? திண்ணனூரா? ஆமா சார், திண்ணனூர். கட்டிட விதிமீறல் சம்பந்தமா நிறைய நடக்குது. ஆமா சார். இதே போல பல நகராட்சியில பாத்தீங்கன்னா பக்கத்துல பூந்தமல்லி இருக்கு, பொன்னேரி இருக்கு, திருத்தணி இருக்கு, மாங்காடு, குன்றத்தூர், தாம்பரம், ஆவடி, மறைமலை நகர், செங்கல்பட்டு, பல நகராட்சியில பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னு வச்சுங்க சார். அனுமதி இல்லாத கட்டிடங்க கட்டப்பட்டால் முதல்ல அந்த அதிகாரி நோட்டீஸ் வழங்கணும் சார். இந்த நோட்டீஸ் வழங்கி சட்டப்படி நீங்க நகராட்சியில அனுமதி பெறுங்க நோட்டீஸ் கொடுக்கணும். அது வரையும் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது சார். இது அபராத தொகையெல்லாம் கிடையாது, வேலை நிப்பாட்டி வைக்கலாம்ல?
ஆமா சார், இவங்க வந்து அபராத தொகையை விதிக்கிறது இல்ல. ம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அது முறைப்படி நோட்டீஸும் வந்து யார் அங்க நகராட்சி தலைவர் யாரு தென்னனூர்ல? நகரமன்ற தலைவர் வந்து சோபனா ரவி சார். துணைத் தலைவர்? துணைத் தலைவர் பேர் தெரியல சார். மொத்தம் எத்தனை வார்டு? வார்டு வந்து 18 வார்டு சார். இந்த 18 வார்டுலையும் இப்படிதான் கட்டிட விதிமீறல் சம்பந்தமா அதிகமா நடக்குது. ஆமா சார், இது இல்லாம சம்பந்தமா கூடுதல் இயக்குனரா இருக்காருல்ல யாரு? ஆமா, நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் பாத்தீங்கன்னா இவருக்கு வேண்டப்பட்ட ஆட்களை அங்கங்க நியமிக்கிறாரு சார். ம். நியமிக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த முறைகேடு பண்ண நகரமைப்பு ஆய்வாளர் விஜயா வந்து ஏற்கனவே வேலூர்ல ஒர்க் பண்ணாங்க. ஓஹோ. அவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க, திண்ணனூர், திருவள்ளூர், பொன்னேரி பல இடத்துல ம். கூடுதல் பொறுப்பு போட்டு கொடுக்குறாங்க. அது என்ன கூடுதல் பொறுப்பு? அவங்க ஒரு நகராட்சியில தானே வேலை பார்க்கணும். இத்தனை இடத்துல போய் ஆமா சார், கூடுதல் பொறுப்பு பாக்குறாங்க. அதுதான் சார் அந்த அதிகாரத்தை வந்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தேவையான தொழிலதிபர் வந்து விஜயகுமாரை பார்ப்பாங்க. நான் கேக்குறேங்க, திருச்சியில இருக்கக்கூடிய கலெக்டர் பிரதீப்குமார் இந்த ஒரு மாவட்டத்துக்கு தான் கலெக்டர். புதுக்கோட்டைக்கு வந்து பொறுப்பு கலெக்டர் எல்லாம் கிடையாது. ஆமா கரூருக்கு சார். பொறுப்பு கலெக்டர் கிடையாது. கலெக்டருக்குள்ள சட்டம் தானே பிற அதிகாரிகளுக்கும் பொருந்தும். எப்படி வேற நகராட்சிக்கு பொறுப்பு எப்படி கொடுக்குறாங்க? அங்க வந்து ஆட்கள் இல்ல, நகரமைப்பு ஆட்கள் இல்லாதனால கூடுதல் ஆட்கள் பொறுப்பு. இல்லைன்னா அங்க இருக்க பொறியாளரோ வேற யாரோ அதுக்கு உண்டான படிப்புக்கு உண்டானவங்கள நகராட்சி ஆணையரா போட வேண்டியதானங்க. இதுக்கு போய் வந்து வேற நகராட்சியில் ஆணையரா இருக்கிறவங்களை போய் பொறுப்பு ஆணையரா போட்டா ம். அவங்க ஏஜென்ட் வச்சு எல்லா வசூல் வேட்டையும் தானே பயங்கரமா பண்ணுவாங்க. ஆமா சார், இன்னைக்கு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இங்க ஆ. இருக்க வந்து ரியல் எஸ்டேட் பண்றவங்க தொழிலதிபர்லாம் நகராட்சி நிர்வாக கூடுதல் இருக்கிற பாக்குறாங்க போயிட்டு. ஐயா ம். எனக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் பண்ணி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்க, உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்பாங்க. இப்ப பொதுவா வந்து நான் கூட எனக்கு ஒரு வேலை ஆகணும்னா ஒரு அதிகாரியை பார்க்கும் போது, ஐயா இதை கொஞ்சம் பண்ணி கொடுங்கய்யா, உங்களுக்கு என்ன வேணும் தேவையா. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு லேண்டு பாத்தீங்கன்னா தாம்பரத்துல ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 30 லட்சம் 40 லட்சம் போகுது. அதுக்கு அதுல ஏற்கனவே அப்ரூவ் விவசாயம் பண்ண இடமா? இல்ல சார், இல்ல சார். அதாவது ஒரு ஒரு நிலம் வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு வரணும்னா 12 வருஷம் வந்து விவசாயம் பண்ணாம இருக்கணும். ஆமா சார், இப்ப லேஅவுட் போடுற முதலாளிங்க எங்க போய் பார்ப்பாங்க? மேல ம். இருக்க அதிகாரி பார்ப்பாங்க. அந்த மேல இருக்க அதிகாரி வந்து நேரடியா ஐஏஎஸ் போய் பார்க்க மாட்டாங்க. ம். நடுவுல இருக்க நகராட்சி கூடுதல் இயக்குனர் போய் பாக்குறாங்க. சரி. அவர் என்ன பண்றாரு, வாய்மொழி உத்தரவா இந்த அதிகாரிங்களுக்கு போடுறாரு, எப்ப அவங்க வருவாங்க அதை பண்ணி கொடு. அப்படி பண்ணி கொடுக்காத அதிகாரி உடனே தண்ணி இல்லாத காட்டுக்கு. அப்புறம் நகர்ப்புற வளர்ச்சித்துறையில ரொம்ப நேர்மையா பணி நடக்குதுன்னு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரான நேரு சொல்றாரு. அது எப்படி அது? நீங்களும் பல செய்தி கிட்டத்தட்ட ஒரு 10 பேட்டி கொடுத்துருக்கீங்க நம்மள்ட்ட. ஐயா ஐயா, களத்துல இறங்கி உண்மையா நடக்கிற விஷயம் பார்த்தா நகராட்சி துறையில அதிக தவறுகள் நடக்குது. சொல்லுங்க, தடுமாற்றம் இல்லாம கடகடன்னு சொல்லுங்க. இந்த தவறுகள் நடக்குது. இந்த தவறுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஏங்க வந்து மறைக்கிறாங்க நேரு அவர்கள் காதுக்கு. நேரு அமைச்சரோட பதவி உதவியாளர்கள் பேர் என்னன்னா? சீனியர் பிஏ பிச்சேப்பன் அவரு தான் எப்பயும் நேரு அவர்கள் கூடயே இருப்பாரு. எங்க நிகழ்ச்சி நடந்தாலும் அவரு தான் கூட இருப்பாரு. இன்னைக்கு கூட கோவையில வந்து மீட்டிங் ம். நடந்தது, அதுலயும் கூட இருக்காரு. நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனரை பத்தி பல செய்தி நம்ம போட்டிருக்கோம். இதுவரையும் நேரு அவர்கள் காதுக்கு இவரு எடுத்துன்னு போக மாட்டேன்றாரு. மக்களுடைய வரி பணம் இப்படி வந்து பெரிய அளவுக்கு விரயமாக்கப்படுது. ஒரு ஏழை எளியவர்கள் வந்து வீடு கட்டினா டக்குன்னு போய் நிப்பாட்டிடுறாங்க. ஆமா மின்சார சார், இணைப்பு கொடுக்காம இப்ப நிப்பாட்டிடுறாங்க. இதுல ஒரு இருந்து வணிக பாத்தீங்கன்னா வளாகத்தை போது ஏன் தடுக்க மாட்டேங்கிறாங்க? எல்லாமே இவங்க ஒண்ணுதான் சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2021 இருந்து 2024 வரையும் நகராட்சி மாநகராட்சியில பணியிட மாற்றம் செய்த அதிகாரிங்கிட்ட நேரடியா லஞ்ச ஒழிப்புத்துறையும் சிபிஐயும் இடியும் நகராட்சி ஊழியர்கிட்ட விசாரணை செய்தா கண்ணீர் விட்டு அழுவாங்க. ஒரு பணியிட மாற்றம் செய்ததுக்கு எவ்வளவு லட்சம் பணம் கொடுத்தாங்க உண்மை வந்து சொல்லுவாங்க சார். சரி, இது இப்ப இது இவங்க வந்து எல்லாம் 10 லட்சம் மறைக்கிறது 20 பிச்சை லட்சம் கொடுத்து பண்ணி. போறாங்களே, அதை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வருஷம் உழைக்கணுமே. மீதி ஒரு ஆமா வருஷம் சார், தான் இருக்கு இந்த திமுக ஆட்சி முடியறதுக்கு. இதெல்லாம் அமைச்சர் அலுவலன் என்று சீனியர் பிச்சைப்பன் அவர்களுக்கு எல்லாம் உண்மையும் தெரியும் சார். அவரு அவருக்கும் கமிஷன் விசாரணை போகுதா? சார், அவருக்கு தெரியாம எதுவும் நடக்காது சார் அங்க. அவர் இப்ப கூடுதல் இயக்குனரா இருக்காரு கார்த்திகேயனா? ஆமா சார், நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை முதன்மை செயலாளர் கார்த்திகேயன் ம். ஐஏஎஸ். அவர் மேல ம். சென்னை மாநகராட்சியில இருக்கும் போதே குற்றச்சாட்டு இருந்தது சார். என்ன இப்படி திமுக ஆட்சியில
நிதி பற்றாக்குறை இருக்குங்கிறாங்க நகர்ப்புற வளர்ச்சித்துறையில. சார் நீங்க நகராட்சி துறையே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கண்ணீர் விட்டு அழுகுறாங்க சார். நகராட்சி ஊழியர் ஒரு அதுக்கு பணியிட மாற்றம் அதுக்கு செய்யறது பேசாம முதல். அதுக்கு பேசாம திமுக அரசு இன்னொன்னு பண்ணியிருக்கலாம். ம், நம்மள மாதிரி ஆள்லாம் யோசனை இருந்தாங்கன்னா சொல்லி கொடுக்கலாம். அதாவது ம். நகராட்சித்துறை அமைச்சர் அப்படிங்கிற நகர்ப்புற வளர்ச்சித்துறை அப்படிங்கறத போட்டுட்டு ஆ, சொல்லுங்க சார் கேக்குது. மாநகராட்சி அமைச்சர்னு ஒரு ஆளு கொடுக்கலாம், பேரூராட்சி அமைச்சர்னு ஒருத்தர் கொடுக்கலாம், கண்டிப்பா கண்டிப்பா. நகராட்சின்னு ஒரு அமைச்சர் கொடுக்கலாம். இதுல இந்த ஒரு 2 அமைச்சர் மாத்தி விட்டுருக்கலாம். இப்ப நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் சொல்லி நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சிக்கும் ஒரே ஆளை சார் கொடுத்து அவர் எவ்வளவு வேலை பார்ப்பாரு, என்ன பண்ணுவாரு, எப்படி இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியும்? சார் இன்னைக்கு வந்து மத்திய லஞ்ச ஒழிப்பு துறையும் இடி நேரடியா ம். மாநகராட்சி ஊழியர்களிடம் விசாரணை செய்தா பல உண்மைகள் வரும் சார். நகராட்சி பணியாளர்கிட்ட விசாரணை செய்தா பல உண்மைகள் வரும். எங்க இதுல விசாரணை செய்யாங்க? டிவியை திறந்தாவே திமுக, அதிமுக, அதிமுக ல எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை சார். கட்சியை கைப்பற்றுவாரா இல்லையா, இந்த விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு. இதே போல தவறு தான் செந்தில் பாலாஜி அவர்கள் செய்தாரு. ம். ஒரு விசாரணை வந்தது. இன்னைக்கு அவர் நிலைமை பாத்தீங்களா எப்படி இருக்கு? சரிங்க, அதே ஒரு அமைச்சருக்கு வந்தது மறு அமைச்சருக்கு ஏன் கொண்டு வர ஆமா சார். மாட்டாங்க? காலம் சார் காலம் வந்து ஒரே போல போவாரு சார். எங்கன்னா சுயேட்சையாகும் காலம் சார். போகுது. உங்க இந்த நீங்க சொன்னீங்கல்ல திண்ணனூர் பேரூராட்சி நகராட்சியா? திண்ணனூர் நகராட்சி சார். திண்ணனூர் நகராட்சியில இப்ப வந்து நகர்மன்ற தலைவரும் வேடிக்கை பார்க்கறாரு, நகர்மன்ற துணைத் தலைவரும் வேடிக்கை பார்க்கறாங்க, அத்தனை கவுன்சிலரும் வேடிக்கை பார்க்கறாங்க. நீங்க ஆமா வந்து சார். சமூக ஆர்வலர் சொல்றீங்க. ஆமா சார். போன முறை வந்து உள்ளாட்சி துறையில வேலுமணியை அமைச்சரா இருந்தாரு. ம். அவரு மேல என்ன ஆயிடுச்சு? எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்கல்ல. பதிவு பண்ணி வரையும் என்ன பண்றது? போச்சுல்ல திமுக சார். அதிமுக ரகசிய உடன்பாட்டுல எல்லாம் ஓடி இருக்கு. எஸ்பி வேலுமணி வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதுமா 100க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்களை தூக்கி உள்ள வச்சு எவ்வளவு சார் பொய் வழக்கு போட்டிருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கம் இடிய வந்து பார்த்துன்னு இருக்கு சார். கண்டிப்பா இது சம்பந்தமாக சீனியர் அமைச்சர் பிச்சைப்பன் அவர்களை விசாரணை பண்ணாங்கன்னா சீனியர் அமைச்சரா? அமைச்சரோட உதவியாளர்? உதவியாளர் சார். சீனியர் அமைச்சர் டக்குனு உதவியாளர் பிச்சைப்பன் அவர்களை போறாரு. இடியும் வருமான வரித்துறையும் மத்திய லஞ்ச ஒழிப்பு துறையும் விசாரணை செஞ்சாங்கன்னா, அதே போல தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாநகராட்சி ஊழியர் நகராட்சி ஊழியர் கிட்ட விசாரணை பண்ணாங்களா? எங்கெங்க விசாரணை பண்றாங்க? திருச்சியில முதன்மை பொறியாளர் சிவபாலன் ஒருத்தர் இருக்காரு. கிட்டத்தட்ட அவரால் வந்து அரசாங்கத்திற்கு 500 கோடி ரூபாய் பொருளாதார இழப்புங்கிறாங்க. நிறைய ஊழல் பண்றாராம் திருச்சியில முதன்மை பொறியாளர் சிவபாலம். அது மாதிரி ஏகப்பட்ட ஊழல் முறையீடு நடக்குது. தமிழ்நாடு அரசு எந்த விதத்திலையும் கவனிச்சு. ஆமா சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் சொன்ன நகராட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா முறையா வந்து அனுமதி வாங்கியிருந்தாங்கன்னா நகராட்சிக்கு மாநகராட்சிக்கு பல கோடி வருமானம் வந்திருக்கு சார். ஆனா அந்த எந்த அதிகாரியும் செயல்படுத்துறது இல்ல, நோட்டீஸும் கொடுக்கறது இல்ல. அப்ப என்ன பண்றாங்க? ஒரு புரோக்கரை நியமிக்கிறாங்க, இல்ல லைசன்ஸ் சர்வர்னு ஒருத்தன் பிரைவேட் லைசன்ஸ் சர்வர் போடுறாங்க. அவனை வச்சு என்ன பண்றாங்க? அந்த பில்டர் கிட்ட போய் பேசுறது, சரி இது மேல நான் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேன் சொல்லிட்டு அதை அப்படியே சரி கட்டுறது. இதனால நகராட்சிக்கு பல கோடிகள் இழப்பு. இந்த 4 வருஷத்துல எல்லா நகராட்சியிலும் பில்டிங்க வந்து ஆய்வு பண்ணாங்கன்னா. அப்ப நீங்க சொல்ற இந்த திண்ணனூர் நகராட்சியிலே தோராயமா ஒரு 100 கோடி அரசாங்கத்துக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டுருக்குமா? அவ்வளவு இருக்க. ஒரு 100 பில்டிங் ஒரு வருஷத்துக்கு கட்டுறாங்கன்னு வச்சுங்க சார். ஒரு பில்டிங்க்கு தோராயமா 50,000 கணக்கு பண்ணுங்க சார். அப்ப 100 பில்டிங் 5 கோடி. 5 கோடி நகராட்சிக்கு வருமான இழப்பு சார். ஒரு நகராட்சியிலே 5 கோடினா தமிழ்நாடு முழுவதுமா பாத்தீங்கன்னா அப்ப நீங்க சொல்ற கணக்கு படிக்கணும் ஒரு 10,000 கோடிக்கு மேல அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. ஒரு துறையிலே 10,000 கோடினா. இத முறையா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு வந்து கடன்ல தத்தளிச்சு இருக்காரு. கடனை அடைச்சிருக்கலாம். முழுமையா அடைச்சிருக்கலாம். நகராட்சியில பட்ஜெட்டே தனி பட்ஜெட் போட்டிருக்கலாம். சரி, பேட்டியினுடைய இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்ப நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேரு அவர்களுக்கும் அவருடைய உதவியாளர் பிச்சைப்பன் அவர்களுக்கும் என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க? ஐயா, இதுல முழுக்க பிச்சைப்பன் வந்து தலையீடு அதிகமா இருக்கு. சரி, இவரை வந்து நேரடியா இடியும் வருமான வரித்துறையும் ஆய்வு பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர் கண்ணீர் துடைக்கப்படும். நேரடியா விசாரணை பண்ணிட்டு சார், தமிழ்நாடு மொத்தம் அரசு ஊழியரை நேரடியா விசாரணை பண்ணா
ம். சீனியர் பிஏ பிச்சைப்பன் தான் முதல்ல சிக்குவாரு சார். ஓஹோ, சொல்லுங்க. இதுல முழுக்க முழுக்க அவரு சம்மந்தப்பட்டிருக்காரு. அவரை வந்து காப்பாத்துறதுக்கு நகராட்சி நிர்வாக கூடுதல் இருக்கிற காப்பாத்துறதுக்கு பிச்சைப்பன் முயற்சி பண்றாரு. ம். இப்ப இவங்க 2 பேரு தான் மெயின், அங்க நிர்வாகத்துல 2 பேர் தான் மெயின். இப்ப ஒரு ம். அமைச்சர்கிட்ட ஜீவோ வாங்குறாருன்னா சீனியர் பிஏ தான் வாங்குவா போல. ம். அப்ப வந்து அந்த அதிகாரி என்ன தப்பு பண்ணீங்க, ஏன்னா பண்ணிருக்கான், இவன் மேல ஊழல் இருக்கா இல்லையா, நகராட்சி நிர்வாக கூடுதல் இருக்கிறதுக்கு தெரியும், இவருக்கும் ம். தெரியும். அதை ம். அமைச்சர் காதுக்கு கொண்டு போக மாட்டாங்க. இவங்களுக்குள்ளே ஒரு உடன்பாடு. ம். இது வந்து தமிழக முதல்வரும் துணை ம். முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ம். நகரப்புற வளர்ச்சித்துறைய நேரடியா தலையிட்ட ம். 2026ல திமுக வந்து பொற்கால ஆட்சி அமையும் சார். இப்ப இது மாதிரி கண்டுக்கலன்னா தமிழ்நாடு முழுவதுமா நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி ஊழல் முறைகேடு வந்து அதிக அளவுக்கு ஆமா சார், மக்கள் இன்னைக்கு பிரச்சனை திமுக 2000 குறைந்த அரசு கட்டத்தை ஏற்படுத்துறீங்க. சார் 2000 அரசு ஊழியர் கண்ணீர் விட்டு அழுவாத காட்சி சார். 2000 அரசு ஊழியர்னா அவங்க குடும்பத்துல 2 ஓட்டு இருந்தாலும் கிட்டத்தட்ட அதுல ஒரு அவங்களுடைய சொந்த பந்தங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட அதுல ஒரு 1 லட்சம் ஓட்டு பாதிக்கப்படுது. கண்டிப்பா சார். இப்படி துறை ரீதியா ஒவ்வொரு துறையிலையும் 30 துறையிலன்னா கிட்டத்தட்ட அதுவே ஒரு 50 லட்சம் ஓட்டு அடிபடுது திமுகவுக்கு. இது மைனஸ் சார் இது. சரி, ஓகே. உங்களுடைய அதாவது திருநெல்வேலி நகராட்சியில மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு, அரசாங்கத்துக்கு பொருளாதார இழப்பு, கட்டிட விதிமுறைகள் சம்பந்தமா ஊழல் முறைகேடு, பிச்சையப்பன் நேரு அவருடைய உதவியாளர் பிச்சையப்பன் வந்து அரசாங்கத்துக்கு பொருளாதார எடுப்பு ஏற்படக்கூடிய வகையில கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா இது வந்து நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் நேரு அவருடைய கவனத்திற்கு சென்று நடக்கக்கூடிய நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த செய்தி பயன்படும் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். நன்றி, வணக்கம்.